இன்றைய பதிவு விஷ்ணுபதி புண்ணிய கால விரத நாட்கள் சிறப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக பெருமாளுடைய விரதங்கள்லேயே ஏகாதசி விரதம் மிகவும் ஒரு சிறப்பான விரதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதனால் அனைத்து விதமான செல்வங்கள் கிடைத்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏகாதசி விரதத்தை விட மிகவும் ஒரு சிறப்பான விரதம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால விரத நாட்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விரத நாட்கள் வருடத்தில் 4 முறை வருகின்றது. வைகாசி மாதம் முதல் நாள், ஆவணி மாதம் முதல் நாள், கார்த்திகை மாதம் முதல் நாள், மாசி மாதம் முதல் நாள். இன்று விஷ்ணுபதி புண்ணிய கால விரத நாள் கார்த்திகை 1. இந்த விஷ்ணுபதி விரத நாட்களை 4 விரத நாட்களையும் தொடர்ந்து யார் தன்னுடைய வாழ்க்கையை மேற்கொள்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் சங்கடங்களே இல்லாத வெற்றிகள் மட்டுமே குவியக்கூடிய அனைத்து விதமான செல்வ செழிப்புகளும் கிடைத்து சுபிச்சங்கள் மட்டுமே வாழ்க்கையில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்குன்னு சாஸ்திர கூறுகள் மிகவும் துல்லியமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. முடியாதவங்க ஒரு விஷ்ணுபதி விரத நாட்களை மேற்கொள்வதனால் 100 ஏகாதசி விரதத்தை மேற்கொண்ட பலனை அடைய முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்து பயன்பெறுங்க. நம்முடைய